ப்ரைஸ் எல்லாம் கர்த்தர் நல்லவர் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பாட்டு ஸ்டோரி ப்ரேயரில் பார்க்கக்கூடிய பாட்டு, இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. அப்பத்தையும் தண்ணீரையும் அனுதினம் ஆசீர்வதிப்பார், வியாதிகளை விலக்கிடுவார், வாழ்நாளை பூரணமாக்குவார், வியாதிகளை விலக்கிடுவார், வாழ்நாளை பூரணமாக்குவார். இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. இயேசுவே நம்மளோட பரிகாரியாக கர்த்தர். ஓகே, அடுத்து ஸ்டோரியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நேற்று ஈசாக்கு வளர்ந்துட்டான். அவனுக்கு மேரேஜ் பண்ணுறதுக்காக ரெபெக்காவில் போய் செலக்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்தாச்சு. ஓகே, இப்போ ரெபெக்காலுக்கும் ஈசாக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு. அவங்க அம்மா சாராள் இறந்த துக்கம் அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ரெபெக்கால் மூலியமாக குறையுது. சரி, அந்த துக்கம் கொஞ்சம் நீங்கி ஆறுதல் அடைகிறான். இப்போ அடுத்து என்னென்னா, ஆபிரகாமுக்கு சாராள் மனைவி நமக்கு தெரியும். அதே மாதிரி சாராள் சொன்னதுனால ஆதார்னு ஒரு பொண்ணை அவன் குழந்தைக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு தெரியும். இங்கே இன்னொரு கேரக்டர் இருக்காங்க, பேர் கேத்துராள் அப்படிங்கிற ஒரு கேரக்டர். ஆபிரகாம் கல்யாணம் பண்ண ஒரு பொண்ணுன்னு போட்டிருக்காங்க. அவங்களுக்கு எத்தனை குழந்தைங்க பிறந்தாங்கன்னா 6 பிள்ளைங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட பிள்ளைங்கன்னு சொல்லி ஒரு பெரிய வம்சத்தை கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஆபிரகாம் என்ன பண்ணுறாருன்னா, ஈசாக்குக்கு மட்டும்தான் தனக்கு உண்டான எல்லாத்தையும் கொடுத்துட்டு மற்றவங்களுக்கெல்லாம் சும்மா நன்கொடை மாதிரி கொடுத்து அந்த இடத்துலேருந்து எங்கேயோ ஈசாக்கு எங்கே இருக்கானோ அந்த இடத்த விட்டு எல்லோரும் என்ன பண்ணிட்டாங்க, வேறு திசைக்கு அனுப்பி வச்சது தான் ஆபிரகாம். ஆபிரகாமுக்கும் கொஞ்சம் வயசாகி 175 வயசாகும்போது என்னாச்சு, அவரும் இறந்து போயிட்டார். சாராளை எங்கே அடக்கம் பண்ணாங்களோ அதே இடத்துல ஆபிரகாமையும் அடக்கம் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ என்னாச்சு, இப்போ இந்த இடத்துல இஸ்மாயிலோட வம்சம், இஸ்மாயில் ஞாபகம் இருக்கா, ஆகாரோட பையன். அவனுக்கு ஆல்ரெடி அவன் ஆகார் இந்த சாராள் கிட்ட கோவப்பட்டு வெளியே வரும்போதே அந்த கர்த்தரோட தூதரானவர் பேசியிருப்பார், கர்த்தரே பேசியிருப்பார். அவனை 12 பிரபுக்கள் அவன்கிட்டேருந்து பிறப்பான், அவனை நான் பெரிய ஜாதி ஆக்குவேன்னு சொல்லியிருப்பார். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, இஸ்மாயிலுக்கு 12 புத்திரர்கள் பிறக்கிறாங்க. அவங்களோட டீட்டெயில்ஸ் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. அவங்களாம் சும்மா நேம் கொடுத்துருக்காங்களே தவிர ரொம்ப இன்டெப்த்தாலாம் அவங்களாம் இல்லை. சரி, நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா, இப்போ இந்த ரெபெக்காலுக்கும் ஈசாக்குக்கும் குழந்தை இல்லாமல் இருக்குது. அப்புறம் அவள் ரொம்ப கர்த்தரை வேண்டிக்கிறா. அப்போ கன்சீவ் ஆகும்போது அவள் வயிற்றில் 2 குழந்தைங்க பிறகு. ஒன்று ஏசா, மூத்தவன் பேர் ஏசா, 2வது பையன் பேர் யாக்கோபுன்னு வைக்கிறாங்க. ஏசா நல்ல எப்படி இருக்கான் அப்படின்னா, நல்ல சிவந்த நிறமாகவும் ரோம அங்கி போர்த்தியவன் மாதிரி இருக்கான். மேலே ஃபுல்லாக ரொம்ப முடியாக இருக்குது. சின்னவன் எப்படி இருக்கான்னா நார்மலாக இருக்கான். அவன் எப்படின்னா கேரக்டர் வைஸ் எப்படின்னா, ஏசா வேட்டையில் வெளியே போய் வேட்டையாடி அதை நல்ல அப்பாவுக்கு கொண்டு சமைச்சு கொடுக்குறதுல, வேட்டையாடி கொண்டு கொடுக்குறதுல அவன் வல்லவன். வீட்டில் இருக்க யாக்கோப் என்ன பண்ணுவான் அப்படின்னா, அவன் அம்மா பிள்ளை மாதிரி அம்மா கூடவே இருந்து குணசாலியும் கூடாரவாசியுமா இருக்கான். ஸோ அப்பாவுக்கு அதாவது ஈசாக்குக்கு ஏசாவை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவன் வேட்டையாடி ருசியாக ஏதாவது சாப்பிட்றதுக்கு கொண்டு வருவான்னு. அம்மாவுக்கு யாரை பிடிக்கும்னா யாக்கோபை ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்படியே போகுது. மிச்ச ஸ்டோரியை நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ப்ரேயர். அன்பின் பிதாவே, தகப்பனே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். ஒவ்வொரு வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் ப்ரேயர் பண்ணணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். இந்த வீடியோவை எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் என்னை பண்ண வச்ச கிருபைக்காக நன்றியப்பா. இப்போ டைம் கொடுத்த கிருபைக்காக நன்றியப்பா.
ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். இந்த வீடியோ போடுறத நான் லைஃப் லாங் செய்யணும்னு நினைக்கிறேன் கர்த்தாவே. இந்த வீடியோ பார்க்குறவங்க எண்ணிக்கையும் நீங்கள் எனக்கு கூட்டி கொடுங்க கர்த்தாவே. இந்த வீடியோவை பார்த்து அது மூலியமாக ரட்சிக்கப்படுறதுக்கு கிருபை காட்டுங்கப்பா. இந்த வீடியோ ஏதோ ஒரு ரூபத்தில் அவங்கக்கிட்ட பேசட்டும். பரிசுத்த ஆவியானவரே, நீங்கள் யாருக்காகவோ ஒவ்வொரு நாளும் ஒரு வார்த்தையை பேசுகிறீங்க. அந்த வார்த்தை கிரியை செய்யட்டும் அப்பா. துதியும் கனமும் மகிமை இன்றைக்கு உமக்கே செலுத்துகிறோம். ஆமென்.